ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிஹால் ரொம்ப நாளாக ட்ரீட் கேட்டுட்டு இருந்தா, அது எதுக்காக கொடுத்துருந்தேன், என்ன ட்ரீட் அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு குட்டி குட்டியாக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸ் எல்லாம் 1, 2 ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் அஸ்ரா வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ மழை சீசன் இப்போ தாங்க நல்லாவே கிளம்பிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃப்ரைடே அன்னைக்கு சரியான மழையாக இருந்துச்சு. ஸ்கூலில் வேறு டேம் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ லீவுனால பார்த்திங்கன்னா அந்த 1 வீக்கில் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. எனக்குமே கொஞ்சம் இதாக இருந்தது. சரி புள்ள வந்து சைக்கிளில் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன்னா அதனால் எனக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்ல தெரியாது. ஸோ லீவ் விட்டது வரைக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டதோட மழையுமே லீவ் விட்டுட்டு போயிடும். இது வழக்கமாக நடக்கிறது தானே. அதனால் மாடிக்கு வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப 2 நாள் ஆகுது துணி காய வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஷெட் வேறு இருக்குது. நல்ல வேலை ஷெட்டாக இருக்கிறதுனால மழையில் மாட்டாமல் தப்பிச்சிடுது. இருந்தாலும் சாரல் அடிக்குது இல்லையா? இந்த மழை காலத்தில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்னாக்கா அந்த துணி காய வச்சு எடுக்கிறது தான். 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை துணி காஞ்சு இது பண்ண முடியாது. ஏன்னா ஜில்லுண்டே இருக்கும், உங்களுக்கு சாரல் அடிக்கும் இல்லையா? அதுக்கிடையில் துணியை நாங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறோன்னு வீட்டில் அதுக்கு ஒரு சண்டை வரும். துணி எத்தனை நாளாக கிடக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது காயணும் இல்லையா? மழை சீசனில் இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஸ்மெல்லாம் இதாக ஆரம்பிக்கும். வெயில் பட்டால் தான் துணி உங்களுக்கு நல்லாவே ஒரு இதாக இருக்கும்னு வைங்களேன். இப்போ அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ மழையில் இந்த துணி காய வைக்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம். மடிக்கிறது கூட இப்போ பெருசாக தெரியாது இந்த சீசனில், அது உண்மை தானே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே காஞ்சிடுச்சா என்ன அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே ஸ்கூல் இருந்துச்சு. என்னன்னாக்கா கொஞ்சம் வந்து லேசான மழையாக இருந்தது. நிஹால் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா விட்டுடுச்சு. அவன் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் மெசேஜ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா கொஞ்சம் மழை காலை நேரத்தில் தான் இருந்துச்சுனாக்கா லீவ் விட்ருவாங்களோன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. பட் வந்து நைட்டே மழை பெஞ்சு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு காலையில் நல்ல வெளிச்சமாக தான் இருந்தது. அவன் கிளம்புனதுக்கு அந்த டைமுக்கு ஆஃப் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்படி தான் ஸ்கூல் டேஸ் இப்போதைக்கு இந்த நவம்பர் மந்த்து ஃபுல்லாக இப்படி தான் போகும். ஸோ உங்கள் ஊர்லெலாம் மழைலாம் எப்படி இருக்குது? நல்ல மழை இதாக இருக்கா எப்படின்னு அதையுமே சொல்லுங்கள். ஸோ வழக்கம் போல் காலையில் ஜீரக தண்ணி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பால் ஒரு பக்கம் சுடு பண்ணி வச்சுட்டு நிஹாலுக்கு வந்து நூடுல்ஸ் போட்டு கொடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நைட்டு வந்து இட்லி ஊற்றுனதுமே இருந்தது. சரி நம்ம ஏதாவது இது பண்ணி பார்த்துக்கலான்ட்டு தோசை எனக்கு இப்போ வேணாம், நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தது எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தான். ஆக்சுவலாக இந்த நூடுல்ஸ் வந்து வீட் நூடுல்ஸ். இது வந்து இது வேறு ஒரு ப்ராடக்ட். இது லாஸ்ட்டாக நான் எக்ஸ்போ போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பேக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு அதுலேருந்து நூடுல்ஸ் வந்து அவனுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். டேஸ்ட் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான்னு வைங்களேன். வழக்கம் போல் நம்ம பண்ணுற மெத்தட் தான். இந்த நூடுல்ஸ் பிராண்டு வேறையாக இருக்கலாம், நம்ம செய்கிற மெத்தட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது ரெடி பண்ணி வச்சுட்டு கையோடவே வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மாவுமே இருந்தது. எனக்கும் உமாக்கும் மட்டும் வந்து இட்லி இருந்துச்சு. அது உப்புமா பண்ணிக்கலான்ட்டு. இட்லி உப்புமா எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி உப்புமானாலே அந்த படம் தான் ஞாபகம் வரும். நான் என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு இட்லி சட்னி இல்லாட்டி இட்லி பொடி வச்சு ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கே சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போவேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த படம் வந்த புதுசில் இந்த இட்லி உப்புமா ஃபேமஸ் இல்லையா? அந்த இட்லி பொடி வந்து எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அந்த இட்லியெல்லாம் பொடி பண்ணி அந்த தூள் போட்டு அதில் போட்டு பரட்டி சாப்பிட்டுட்டு இட்லி உப்புமான்னு அது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ இட்லி உப்புமா நம்மளே விதவிதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதில் எல்லாம் சேர்த்து. அந்த மாதிரி எனக்கு இட்லி உப்புமா செய்யும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ஸ்கூலுக்கு நம்ம போனப்போ இப்படி தானே இட்லியை வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெள்ளை உளுந்து இருக்குல்ல அது எல்லாம் போட்டு இட்லி உப்புமாக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து இட்லி பொடி இருக்கு இல்லையா அதை அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு லேசாக எண்ணெய் காட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கும் அம்மாக்கும் இது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு இது பண்ணிவிட்டு நானுமே டீ குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் இது பண்ணியாச்சு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணணும். நானுமே போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துடலான்ட்டு இப்போ ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து சில்க் காட்டன் அப்படின்னு நினைக்கிறேன். சில்க் காட்டன் தான் இது. வந்து இந்த ஷால்காகவே தான் இது பண்ணி நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது லிங்க் வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன்.
இது ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் தான் நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு எடுத்தது வேறு ஒரு இதுக்காக. இது எனக்கு எடுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னாக்கா இந்த ஃப்ரைடே நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை தான் எனக்கு வந்து பர்த்டே, அதாவது பர்த்டே டேட் அன்றைக்கி. ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி இங்கே எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாமல் உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்துச்சா, அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு சுத்தமாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் வந்து எங்கள் அம்மா தான் வந்து கண்டிப்பாக நீ ஏதாவது ஒன்று இது பண்ணி போடு அப்படின்ட்டு அன்றைக்கி இங்கே ரொம்பவே சொல்லியிருந்தேன், படுத்தே கிடக்குறியேன்னு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அன்றைக்கான சூழ்நிலை தான். நம்ம வந்து இந்த பர்த்டே இதெல்லாம் செலிப்ரேஷன் இதெல்லாம் இது பண்ணது ஏன்னா போன வருஷம் நான் வீடியோ போட்டப்பவே நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நிஹாலுக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் நான் எப்போவுமே இது பண்ணுவேன்னு வைங்களேன். மற்றபடி இதில் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. நான் எந்திரிக்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் முடியாமலே இருந்தேன். ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் யூஸ்வலாக இருக்கிறது தான். என்னோட அன்றைக்கான பீரியட் டேட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உடம்புமே முடியாமல் போயிடுச்சா, அதனால் சுத்தமாக எந்திரிக்கல. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அன்றைக்கி இங்கே போட்டு தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் என் உம்மாட அதுக்கு மட்டுமே தான் அது நான் இதெல்லாம் ஓகேவே பண்ணுவேன்னு வைங்களேன். புதுசு எடு, சிம்பிளாவது எடு, ரொம்ப சும்மா ஏதாவது ஒரு கோடி துணி உடுத்துனாலும் தொழுவு போகிறது கிடையாது அன்றைக்கிங்க. ஸோ அதனால வந்து பரவாயில்ல, எப்படியோ ஏதோ ஒன்று இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேவாக இருக்குது, ஃப்ரைடே நான் உடுத்திக்கிறேனே என்று சொல்லி அம்மாவை ரொம்ப இது பண்ணிட்டு இது பண்ணேன். என்ன தான் நம்ம வந்து அது வேணாம் இது வேணாம் அப்படி வேணாம் இப்படி வேணாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு நம்ம இது பண்ணாலும் நம்ம வந்து நம்ம உம்மாண்டு வரும்போது அவள் பார்த்திங்கன்னா நம்ம இது செஞ்சுக்கணும், நம்மளுக்கு இது செஞ்சு பார்க்கணும், அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம அம்மா வந்து அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு அம்மாவாக வந்து என் பிள்ளைக்கு வந்து இது செஞ்சு பார்க்கணும், நம்ம இது பண்ணிக்கலன்றாலும் பிள்ளைக்கு அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கு தோணும் இல்லையா. இப்போ எனக்கு அப்படி தோணும் இல்லையா. அம்மாவாக அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோன்னா பிள்ளைங்களுக்காக தான் எல்லாமே பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து நான் இதை செஞ்சுக்கணும் அதை செஞ்சுக்கணும், இப்படி இருக்காது அப்படி இருக்காது, அதை போடு இதை போடு இதை செய் அதை செய்யு நான் சும்மா இருந்தாலுமே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அகலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுமே அகலுக்காகவே தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அடுத்த நாள் தான் நான் உடுத்தினேன். ஃப்ரைடே அன்றைக்கி தான் இது பண்ணிவிடுங்களா. நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் இது பண்ணி எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு யாருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம். ஒருத்தர் இல்லாட்டி 2 பேருக்கு எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு பீஃப் பிரியாணி தான் செஞ்சுருந்துச்சு. திரும்பவும் அதே ஒயிட் பிரியாணி. இந்த ரெசிபி ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்குமே இது வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தது பிடிச்சிருந்ததா, சரி ஓகே திரும்ப அதே மாதிரி செய்யலாம். ஏன்னா வந்து தம்பி ஊருக்கு வந்திருந்தான் அன்றைக்கி. அவனுக்கு அந்த பீஃப் இதுனால் ரொம்ப பிடிக்குமா, சரி அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கும்போது அவனுக்குமே சேர்த்த மாதிரி செஞ்சிடலாம், நம்ம மட்டும் அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டோமேட்டு ஒயிட் பிரியாணி செஞ்சாச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்குமே வந்து அது திரும்ப நான் ஒரு ரெசிபி வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்னா திரும்ப அது வந்து வீட்டில் செய்யவே முடியாமல் போயிடும். அது என்ன மேஜிக்னு தெரியல. இந்த தடவை உடனே இன்னொரு தடவை செஞ்சாச்சு. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த தடவை இந்த பிரியாணி பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த தடவையுமே அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக வேறு மாதிரியுமே ட்ரை பண்ணியிருந்துச்சு. ஸோ அதுவும் என்னென்னு வீடியோ போக பார்க்கலாம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கனாக்கா மேலே கார்னிஷ்க்கு வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு போன தடவை வந்து கொஞ்சம் வெங்காயம் நிறையா இது பண்ணி போட்டிருந்தேன். இந்த தடவை பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து காலி ஆயிடுச்சு போல், நான் கவனிக்கவே இல்லை. சரி இருந்ததை வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு மெயினாக அதுக்கு இது பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. மேலே வந்து சும்மா கார்னிஷ்க்கு மட்டும்தானே, இதை வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரியுமே வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே நல்லதாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணியுமே தாளிக்கிறதுக்கு இது பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து இறால் பிரியாணி போட்டிருந்தேன் தெரியுமா, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ரீசன் அன்றைக்கி இங்கே எதனால் அப்படி ஆயிடுச்சுங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்கிறேன் அப்படின்னுமே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி என்னென்னா எனக்கு சரியான ஒர்க் ப்ரெஷர் அன்றைக்கி. நான் வந்து ஃபஜருக்கு எந்திரிக்கிற டைமோட இன்னும் முன்னாடியே எந்திரிச்சு எனக்கு வந்து ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க் இருந்தது. அது வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாக்க எனக்கு ஓகே ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அன்றைக்கி இறால் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அன்றைக்கி இங்கே சடனாக தான் பிரியாணி பண்ணுற யோசனையுமே வந்துச்சு. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லைனா வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஃபோன் இது மாதிரி கிடையாது. கான்டாக்டாக இருக்கட்டும் எல்லாமே அதில் தான். ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து மெஹந்தி ஆர்டருமே இருந்துச்சு. என்னென்னா அன்றைக்கி இங்கே மெஹந்தி ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் நான் வீடியோவுமே எடுத்துக்கணும். அண்ட் வந்து டைரி ரிலீஸ்க்கு டைம் இதாகிட்டே இருக்குது. அன்றைக்கி இங்கே வேலையுமே லேட் ஆகிட்டே இருந்துச்சு.
ஆர்டர் வந்து எத்தனை மணிக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது, கால் வர்றது, அட்டன் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரெஷர்லேயே வந்து அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு முன்னாடியே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். அது மட்டும்தான் அன்றைக்கி நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக் வந்து. மற்றபடி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இறால் பிரியாணி வீடியோவாக எனக்குமே நிறைய சஜஷனில் வந்தது. ஸோ அதுலேயுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் போட்டதுக்கப்புறம் வந்திருந்த வீடியோஸ் அதெல்லாமே. ஸோ அது வந்து என்ன செய்கிறதுனா எனக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த இதனால ஸோ வீடியோவுமே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒரே ஃபோனில் பார்த்ததுனால அந்த மாதிரி அன்றைக்கி இங்கே வந்து சீக்கிரமாக இது பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்படி ஒரு இதில் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ எனக்கு இதுதான் ஓகேவா அப்படி இருக்குது. எனக்காக ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா, அது வந்து என்னோடய மெஹந்தி ஒர்க்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி விலாக் இது பண்ணுறது தான் எனக்காக நான் பண்ணிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் இது பண்ணுறேன்னு வைங்களேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அன்றைக்கி பிரியாணி பண்ணுறோமே நம்ம அந்த வீடியோ இது பண்ணலாமே அப்படின்ட்டு நினச்சிருந்தப்போ அந்த சொதப்பல் நடந்து போச்சு. மற்றபடி பிரியாணிக்கு வதக்க விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அது ஓகே, நான் அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி நடந்தது என்னோடய மிஸ்டேக். அண்ட் வந்து ஒயிட் பிரியாணி பண்ணியாச்சு. வேறு ஒரு இது பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து மாங்காய் பச்சடியுமே செஞ்சுருந்துச்சு. உமா தான் அந்த பச்சடி அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தேன் தெரியுமா, குக்கரில் பீஃப் வந்து தயிர், லெமன், பச்சை மிளகா, பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே இது பண்ணி வேக வச்ச கறி. அதை வந்து முள் மற்ற ஒரு சில பீஸெல்லாம் அப்புறம் வந்து வேக வச்ச தண்ணியெல்லாம் பிரியாணிக்கு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த கறியை வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்து பரட்டிட்டு இந்த மாதிரி இடிக்கிற அந்த உரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா நசுக்கிட்டேன். கறியுமே நல்லா சாஃப்டாக தான் வெந்திருந்துச்சு. ஆல்ரெடி அதில் மசாலா அந்த ஸ்பைசஸ் இதெல்லாமே சேர்த்துருக்கோம். மிளகாட காரம், தயிர் புளிப்பு, லெமன் புளிப்பு இதெல்லாமே சேர்த்து அந்த கறியில் நல்லாவே இறங்கியிருக்கும் இல்லையா, நல்லா சோறி போயிருக்கும். தண்ணி நம்ம எடுத்துட்டாலும் அந்த கறியில் அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சும்மா பெரட்டிட்டு அதை நல்லா இடிச்சிட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வெந்த கறியில் மசாலா சேர்ந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இது பண்ணும்போது கறி இன்னுமே நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்துருந்துச்சு. நான் இரும்பு கடாயில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக செத்த நேரம் அப்படியே பரட்டி விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. பார்க்குறதுக்குமே லுக்காக நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, கறி வேகிறதுக்கு அந்த டேஸ்ட்டுமே அதில் நல்லா இருந்துச்சு. மேலே இந்த உப்பு மிளகா காரமும் அதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பீஃபில் நீங்கள் மாதிரி பண்ணுறீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிஹாலுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படி செஞ்சீங்க, இது வித்தியாசமாக இருக்கே இன்றைக்கி அப்படின்ட்டு. இது உண்மை தான் சொல்லியிருந்தா, அந்த மாதிரி இடிச்சிட்டு அதாவது கறியை வந்து நல்லா நசுக்கிட்டு நீ வந்து சும்மா போட்டு பொரிச்சு பாரு, நல்லா தான் வரும் அப்படின்ட்டு இது உமா சொன்ன இதில் நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த வெள்ளை பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பேரிச்சம்பழம் அண்ட் வந்து மாங்காய் போட்டு பச்சடியுமே சூப்பராக மண் சட்டியில் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பச்சடிக்கு நம்ம என்ன இது பண்ணோமோ அதே மாதிரி தான் மாங்காவும் பேரிச்சம்பழமும் போட்டு பச்சடி. அதுக்குள்ளே நிஹால் வந்து ஜும்மா தொழுதுட்டு வந்துட்டார். ஸோ கரெக்டான டைம் அன்றைக்கி இங்கே சீக்கிரமாக வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் வந்து அவர் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. தொழுகை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பயான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எப்போதும் வர நேரத்தை விட லேட்டாக தான் வந்திருந்தான் பிள்ளை. டைம் டெஸ்ட் வேறு போய்கிட்டு இருக்கா, சீக்கிரமாக போகணுமேன்ட்டு அவசரமாக வரதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு உதிரியாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அது மாதிரி இந்த கிளைமேட்டுக்குமே வந்து இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆனம் கிரேவி இது நம்ம விருப்பம் தான், எது வேணுமோ இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னமோ இது வந்து சும்மாவே அப்படியே சாப்பிட்றதுக்கு, அதுவும் அந்த பச்சடி தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. இங்கே யாருக்குமே வந்து இது மேலே வந்து ஊற்றி பரட்டிட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பச்சடி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பீஃப் வந்து பொரிச்சதுமே வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு காம்பினேஷனாக நிஹால் என்ன கேட்குறான்னா ஆனியன் ரைத்தா பண்ணலையான்னு கேட்குறான். அது மசாலாஸ்லாம் நம்ம போட்டு அந்த காரமாக சாப்பிட்றதுக்கு தான் ஆனியன் ரைத்தா பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் பால் தயிர் போட்டு செய்கிற இந்த வெள்ளை பிரியாணிக்கு வந்து பச்சடி தான் பெஸ்ட்டு காம்போ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடியோட டேஸ்ட்டை விட இன்னும் சூப்பராக அந்த மாங்காய் பேரிச்சம்பழம் பச்சடி ரொம்பவே அழகாக அமைஞ்சு டேஸ்ட்டாக பக்காவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிஹாலுக்கு வச்சு கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலே அதையுமே வச்சு கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சுட சுட சூப்பரான சாப்பாடு. அன்றைக்கிங்க ஃப்ரைடே தான் எங்களுக்கு ஸ்பெஷல். ஸோ பர்த்டேக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே இது பண்ணலை, அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரைடே அடுத்த நாளாக இருக்கிறதுனால அன்றைக்கிங்க வழக்கம் போல் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் அன்றைக்கி பண்ணியிருந்துச்சு.
சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொட்டி சோறுமே வந்து இருந்துச்சு. பொட்டி சோறு அது கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த குட்டி ஜிலேபி வந்து பேக் பண்ணி வந்து இருந்துச்சு. நிஹால் வந்து சொல்லிட்டு போயிட்டேன், "இது வைங்க, நான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவேன்" அப்படின்ட்டு. என்ன நம்ம பார்த்து பார்த்து இது பண்ணாலும் அந்த பொட்டி சோறு டேஸ்ட்டுக்கு நிஹால் வந்து பார்த்திங்கன்னா, அது ரொம்ப இது பண்ணுவான். அது அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட்டு, அது ஒரு தனி ஃப்ளேவர் இதாக இருக்கும் இல்லையா? ஸோ வைங்க, நான் ஈவினிங் வந்து சாப்பிட்றேன்ட்டாரு. இப்போ வச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு பிள்ளையுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ அன்றைக்கிங்க நிஹால் என்ன சொல்லிகிட்டு இருந்தான்னாக்கா, என்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு சொல்லிகிட்டு இருந்தான். எதுக்காகனா, இப்போ முதல் நாள் வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் 5K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே வந்து எனக்கு ட்ரீட் நீ கொடுக்கணும், ரொம்ப வருஷம் கழித்து உனக்கு வந்து 5K வந்துருக்குல்ல, நீ எனக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். பட் வந்து எதுவுமே பிள்ளைக்கு கேட்டதை இது பண்ண முடியல. ஸோ நான் எதாக இருந்தாலுமே சரி, அவன் கேட்குற விஷயம் கரெக்டாக நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்காக நான் வந்து செய்வேன். ஸோ கேட்குறது எல்லாமே செஞ்சுக்கிட்டாலுமே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம கேட்குறதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்துடும். படிக்கிற இதில் வந்து கான்சன்ட்ரேட் இல்லாமல் போய்டும். அப்படிங்கிறதுனால எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு செய்கிற ஆள் கிடையாது. அவன் கேட்குற விஷயத்தில் ஓகே அவனுக்கு செய்யணும், பிள்ளை ரொம்ப இதாக கேட்குறான் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நான் அதை வந்து இது பண்ணுவேன். 5K சப்ஸ்கிரைபர் பண்ணப்போ கேட்டிருந்தேன், அப்போவே நான் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் அப்போ சூழ்நிலை முடியல. ஓகே, நான் இந்த தடவை நான் இது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அன்னைக்கிங்க முடியல, ஈவினிங் ஃப்ரைடேவும் முடியல. ஸோ இப்படியே நீ வந்து ஸ்கிப் பண்ணி இது பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன்ட்டு அவருக்கு ரொம்ப சோகமாயிட்டார். ஏன்னா எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, சாட்டர்டேவும் ஸ்கூல் இருக்குது. அன்றைக்கிங்க வந்து லீவில் இருந்த எக்ஸாமை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு படிக்கணும் இல்லையா? அந்த நேரம் போய் நம்ம வந்து இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீ இதை வந்து முடிச்சுக்கோ, சாட்டர்டே சண்டேயில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ண. அதுக்கே ரொம்ப அப்செட் ஆகிட்டான். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். அன்றைக்கிங்க வந்து மெஹந்தி கூட என்கிட்ட கவுன் வந்து ஹேண்ட் ஸ்டாக் இல்லையா? ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மெஹந்தி ஆர்டர் போயிட்டு வந்து அந்த 7th அந்த கலர் மட்டுமே அங்கங்கே டிசைன் இதாக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா, கையெல்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் அது வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து பொற ராத்திரிங்கிறதுனால கொஞ்சம் புக்கூர் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவன் படிக்கணும், அதனால் வந்து இன்றைக்கி அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்த நாள் வந்து நிஹாலை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இதுக்கப்புறம் அன்றைக்கி இங்கே எதுவுமே வீடியோ எடுக்க கூட இல்லை. அதோட ஃப்ரைடே வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ சாட்டர்டே வந்து நிஹாலை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் சாட்டர்டே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை, அவ்வளோ வேகமாக இருக்குது. நான் மாடிக்கு போய் நான் எட்டி பார்க்குறேன், ரொம்ப சாரல் காற்று, வேகமாக மழை வந்து இதாகுது. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோதான், நிஹால் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவான், நம்ம வேற சொல்லிட்டோம் இன்றைக்கி அப்படின்ட்டு பார்த்தாக்கா விடுறதா இல்லை மழை, அவனும் விடுறதா இல்லை என்ன. ஸோ வழக்கம் போல் அன்றைக்கி இங்கே மற்ற லஞ்ச் வேலை அது இது எல்லாமே முடிச்சுட்டு சரி எப்படியாவது ஒன்று இது பண்ணலான்னு பார்த்தா, இல்லை லேசாக மழை இருக்கும்போது இது பண்ணிடலாம், நீ வந்து அடுத்த நாள் தவிர அப்படியே ஸ்கிப் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஒம்பு பண்ணி அன்றைக்கி இங்கேயே கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இந்த ஹிஜாப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளை பார்க்க வந்ததாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க எனக்கு வந்து இந்த ஹிஜாப் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் அண்ட் வந்து இந்த ஃபேப்ரிக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல லெங்க்த்தாக நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ஷால் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி இங்கே நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த அபாயாக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், மழை வந்து அங்கங்கே தூறுது, கொடை பிடிச்சிட்டாச்சும் போகலான்னு சொல்லி வம்படியாக கிளம்பிட்டான். ஏன்னா அவன் சொல்கிற மாதிரி அவன் கேட்பான். எனக்கு சம்டைம்ஸ் அது முடியலைங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். பட் பிள்ளை எவ்வளோ தான் நம்ம சொல்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அவனுக்காகத்தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், அவனுக்காகத்தானே நம்ம எல்லாமே வந்து இது பண்ணுறோம். சரி இந்த ஒரு தடவை எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டு இது பண்ணிக்கலான்ட்டு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. இது எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே சன் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பர்கர் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த நேம் எனக்கு சரியாக தெரியல, ஷாப்பில் நேம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னான். முதல்ல இன்னொரு இடத்துக்கு சொல்லியிருந்தான். ஆனால் மழை டைமாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தூரமாக போயிட்டு நம்ம வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா, மழையில் மாட்டிட்டா கஷ்டம், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கே போய்க்கலாமே அப்படின்னு சொன்னேனே. சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல வெளியில் அழகான கிளைமேட்டுங்க, சூப்பரான மழை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இங்கே வந்து இந்த மாதிரி உள்ளே உட்காந்து அதை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த கிளைமேட், அந்த லைட் செட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வந்து நிஹாலுக்குமே அவனோட ஆசையை வந்து அன்றைக்கி இங்கே இது பண்ணி கொடுக்குறோன்னு எனக்குமே ரொம்ப சந்தோஷம்.
அம்மாவையுமே சேர்த்து மலையில் இழுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நானும் அவனும் தனியாக வரது முடியாது இல்லையா? அதனால் அவளையுமே இழுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ நான் பர்த்டே அந்த இதுக்குமே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு நானே வேண்டாம் சில விஷயங்கள் இது பண்ணாலுமே நான் பெத்த பிள்ளையும் சரி, என்னை பெத்த அம்மாவுமே சரி, இது 2 பேர் தான் நீ இது செஞ்சுக்க மாட்டேங்கிற, அது செஞ்சுக்க மாட்டேங்கிற, இப்படி இருக்க மாட்டேங்கிற, அப்படி இருக்க மாட்டேங்கிற, எதுலேயுமே அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேங்கிற, கவனிச்சிக்கிறது, ஒவ்வொருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நீ என்னம்மா இப்படி இருக்க அப்படின்ட்டு நிஹாலுமே என்னை கேட்பான். ஸோ எங்கள் உம்மாக்கு அடுத்தது என் நிஹால் எனக்கு ஒவ்வொன்றுமே சொல்லுவான். இந்த வீடியோ அவன் பார்த்தான்டா கண்டிப்பாக என்ன சீன் விட்றியா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பான். அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே அதுதான். எம்மாவுமே நிஹாலுமே அவங்க 2 பேருக்கு நடுவில் தான் நான் இது பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லி இது பண்ணுறது நான் பெற்றதும் என்ன பெற்றதும் தான். அதில் உண்மையிலேயே அதை சொல்லிக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஸோ அவனோட ஆசையாக அப்போங்க ஒன்று நிறைவேற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் ஃபுல்லாக இது பண்ணியிருந்தான். ரொம்ப ஹெவியாலாம் இது பண்ணலை. ஏன்னா அவனுமே கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே, அவனுக்கும் கொஞ்சம் ஆசை அது இது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சிம்பிளாக இந்த அளவுக்கு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் அண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பேக் பண்ணியாச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் மற்ற எந்த விஷயத்த கூட அவன் இது பண்ணிக்குவான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம். நம்ம ஷாப்பிங் போனால் டிப்ரெஷன் குறையுது இல்லையா? பிள்ளைங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனால் நம்ம டிப்ரெஷன் ஏறும் தானே. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி கூட்டிகிட்டு வரும், அவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நிஹாலுமே அப்படி தான். ஆனால் நிஹாலுக்கு சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு வந்தால் மட்டுமே போதும், ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஏன்னா குழந்தையிலே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி லாத்தா சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குமா. அடிக்கடி குழந்தையில தூக்கிட்டு வந்துடும். அவரை எல்லாரும் இஷ்டத்துக்கு இங்கே கொடுங்கக்காண்டு தூக்கிட்டு போயிடுவாங்களா. அவர் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார் சூப்பர் மார்க்கெட்லேயே. அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுலேருந்தே பார்த்திங்கனாக்கா இப்போ வரைக்குமே வேறு எதுவுமே அவங்க இது பண்ண மாட்டான். சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போனால் மட்டுமே போதும் அவனுக்கு. அம்மா பார்த்திங்கன்னா அங்கே பர்கர் ஷாப்லேயே உட்கார வச்சுட்டு நீங்கள் அங்கேயே இருங்க, நானும் நிஹால் மட்டும் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு இங்கே மேலே சில்க் சாரீ ஷாப் ஒன்று இது பண்ணியிருக்காங்களே, ஹவுஸ் ஆஃப் நிலான்ட்டு. அங்கே ப்ளே பண்ணுற இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போகலாமாடா, நீ ஏதாவது கேம்ஸ் ப்ளே பண்ணுறியான்னு கேட்டேன். நான் என்ன சின்ன பிள்ளையா, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க என்ன இருக்குது ஆக்சுவலாக அவருக்கு தெரியல. இருந்தாலுமே வேண்டாம் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்குமே ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ் எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.